ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க ரிவ்யூக்கள் வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். தினேஷ், மணி, விஜய், விஷ்ணு, ரவீனா, மாயா மற்றும் நிக்சன் அவர்கள். ஸோ இந்த 7 பேரில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் மேலேருந்து கீழே போயிருக்காங்க, கீழேருந்து மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துடுவோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் வந்து சொல்கிறேன். மாயா அவர்கள் கடைசி பொசிஷனுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அது தொடர்ந்து வந்து யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்றதும் பார்த்துடுவோம். நம்பர் 1 பொசிஷனில் தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,700 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.66% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 23.86% வந்து இருந்துகிட்ருக்காரு தினேஷ் அவர்கள். ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் ஓட்டிங்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதன் காரணமாக தான் இவ்வளோ வாக்குகளும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடியது 13வது வாரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நாமினேட்டும் ஆயிருக்காங்க. டப் பிளேயராக கருதப்படுற சில பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்கள் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ளாஸ்க்குரியது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு அப்ளாஸை வந்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சற்றும் எதிர்பாராத மணிச்சந்திரா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,239 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.52% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 19.70% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும் சரி, அதே மாதிரி ஓட்டிங்கும் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. காலைக்கும் இப்பயும் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி சற்றும் எதிர்பாராத அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் கிடையாது, அதிகப்படியான நாமினேஷனில் வந்ததில் இவரும் ஒன் ஆஃப் த பர்சனாக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 8 வாரம் 9 வாரம் வந்து நாமினேஷனில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஆனால் சொன்ன ரீசன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேட் பண்ணும்போது இவர் குரூப்பிசமாக இருக்கார், அதே மாதிரி ரவீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற ரீசன் மட்டும்தான் வந்து இருந்தது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு வாரமும் தடைகளை தகர்த்தெறிகிற மாதிரி அடித்து தும்சம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காப்புல. ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்தா 3வது பொசிஷனில் நம்மளோட விஷ்ணு ப்ரோ வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,992 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.66% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 14.89% வந்து இருந்துகிட்ருக்காரு விஷ்ணு ப்ரோ. ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் இந்த கேம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் தான். என்ன தான் இடையில் வந்து குளறுபடிகள்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாலும், இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறத இங்கே சொல்கிறது, பூர்ணிமாவுக்கு நிறைய இடங்களில் துரோகங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ ஸ்டெடியான ஒரு கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டுருக்காரு. ஸோ எதுக்காக துரோகம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பூர்ணிமா வந்து நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் விஷ்ணு கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பு, பாசம், லவ் எல்லாமே இருந்தது. அதனை தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருவாப்பில். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கடுத்தா 4வது பொசிஷனில் நம்மளோட விஜய் வர்மா தான் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,659 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.17% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13.68% வந்து இருந்துகிட்ருக்காரு விஜய் வர்மா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பித்தது 3வது பொசிஷன். பட் விஷ்ணு ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து கீழே அனுப்பிச்சி விட்டுட்டு 3rd பொசிஷனுக்கு அவர் வந்துட்டார். அதனால் விஜய் வர்மா வந்து 4th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. விஜய் வர்மாவுக்கு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்தது. அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் வந்து பார்த்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மாயா கூட சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் உள்ளாக்கிட்டாப்புல. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வர்மாவுக்கு ஓட்டிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் சர்வைவ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் ரவீனா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,603 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.5% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 10.75% வந்து இருந்துகிட்ருக்காங்க ரவீனா. ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய 7 பேரில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வாங்குறதே பெரிய விஷயமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. வெரி ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லி கருதக்கூடிய நிக்சன் அண்ட் மாயாவை விட அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ரவீனா அவர்கள் அங்கங்கே வந்து சில சிலிமிஷ்டெல்லாம் வந்து பண்ணி பல பிரச்சனைகள்லாம் கூட உருவாக்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் ரெட் கார்டு முதல் கொண்டு. ஸோ இருந்தாலும் வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாயா, நிக்சன் இவங்கள விட கம்மியாக இருக்கிறதுனால
ரவீனா அவர்கள் டாப்லேயே தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் அன்எக்ஸ்பெக்டடாக நிக்சன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 7வது பொசிஷனில் ஆரம்பித்தார். பட் இப்போ 6th பொசிஷனுக்கு உள்ளே போயிருக்காப்புல. இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,845 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.18% காலை நேர முடிவின் போது இருந்தாப்புல. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8.81% இருந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஓட்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் மாயாவை கீழே தள்ளிட்டு இவர் மேலே போயிருக்காரு. ஆனால் எவ்வளோ தூரம் தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ரவீனா அவர்களுக்கும் நிக்சன் அவர்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. அட்லீஸ்ட் ரவீனாவை கீழே தள்ளிட்டு இவர் மேலே போகிறதுக்கே இவருக்கு குறைஞ்சபட்சம் 7,000 வாக்குகள் இருக்கணும். அதை தாண்டி ஓட்டிங்ஸ் நிறைய வாங்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர் சேவ் ஆகவும் செய்வார். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து தான் நிக்சனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் நம்மளோட மாயா அவர்கள் தான். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.3% காலை நேர முடிவின் போது இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே லெவல் தான் 8.3% இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதன் காரணமாக நிக்சன் அவர்கள் நல்ல வாக்குகளை வாங்கி மேலே போயிருக்காப்புல. மாயா அவர்கள் கீழே வந்திருக்காங்க. ஆனால் சொல்லப்போனாக்க ஒரு 300-350 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் நிக்சனுக்கும் மாயாவுக்கும் இருந்துகிட்ருக்கு. அப்படியே அடிச்சுக்கிட்டு மாயா அவர்களே மறுபடியும் பீட் பண்ணி மேலே வந்தாலும் கூட இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத பிக் பாஸ் அவர்கள் உறுதி பண்ணியிருக்காப்புல. யாராவது ஒரு ஆள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அது எதன் மூலயமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடக்க போகுது இல்லையா. ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் யாராவது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வின் பண்ணி டைரெக்டாக ஃபைனலுக்கு போக போகிறாங்க. அதே மாதிரி ஒரு எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு எவிக்ஷன் தான் இருக்க போது. ஒருவேளை மாயா அவர்கள் சேவாக்கப்படுவாங்களா, இல்லை நிக்சன் அவர்கள் சேவாக்கப்படுவாங்களா, இல்லை நிக்சன் அண்ட் மாயா 2 பேரையும் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரவீனா அவர்களை தூக்கி வெளியே போடுவாங்களா, இல்லை வேறு யாராச்சும் தூக்கி வெளியே போடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு எவிக்ஷன் தான் இருக்க போது. ஒரே ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்ற வேட்பாளரை மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் தான். பட் ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிக்சனா மாயாவா அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. பட் என்னை பொறுத்த வரையிலையும் மாயா அவர்களை வெளியே விட வாய்ப்புகள் இல்லை. அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கினாலும் கூட நிக்சன் அவர்களை வெளியே விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இருக்கக்கூடியது இன்னும் 2 வாரம் தான். இன்னும் 2 வாரத்தில் இந்த செலப்ரேஷன் அது இதுன்னெல்லாம் போயிடும். அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபைனல் வீக் வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சுவாரஸ்யமாகலாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க மக்கள். ஸோ இதுக்கப்புறம் இவங்க இருந்து கண்டென்ட் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிக் பாஸ். ஸோ அதனால் தம்பி நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை நிக்சனையும் நாங்கள் உள்ளே வச்சுப்போம், மாயாவையும் நாங்கள் உள்ளே வச்சுப்போம் அப்படின்னா அடுத்த ஒரு ஆள் ரவீனாவா மட்டும்தான் இருக்கும். ஸோ ரவீனாவை டார்கெட் பண்ணி அடித்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. என்ன தான் நம்ம ஓட்டுக்கள் போட்டாலும் கூட எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணுறாரு, ஹோஸ்ட் என்ன முடிவு பண்ணுறாரு அண்ட் கார்ப்பரேட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கும். அவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் தாண்டி ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தொடங்கியிருக்காங்க. ஸோ முதல் டாஸ்க் ஆரம்பிக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் குறைஞ்சது 3 டாஸ்க் இருக்கும். அந்த 3 டாஸ்கில் யார் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே போக போகிறாங்க. இன்றைக்கி ஒரு வேளை நல்லா யாராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலையும் நாளைக்கு பார்த்திங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க, சரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வெற்றி பெற வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ரொம்பவே உம்பரமாக உட்காந்து பொறுமையாக நிதானமாக அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை விளையாடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. குறிப்பாக இந்த 7 பேர் இருக்காங்களா நாமினேஷனில், இந்த 7 பேர் பார்த்திங்கன்னா கம்பல்சரி விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் பிளேயராக இருந்திருப்பாப்புல விஜய் வர்மா, அவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்கில் விளையாட விடலை. அதே மாதிரி அர்ச்சனா அவர்களையும் விளையாட விடல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேயரை தேர்ந்தெடுங்க, அவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பெரிய சலுகைகள்லாம் வழங்கப்படாது, அவங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அர்ச்சனா அவர்களும் விஜய் அவர்களும். ஸோ அதன் காரணமாக அவங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அதனாலே மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு செம்ம ஜாலியான ஒரு விஷயம் இருக்க போது அதை சரியாக பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ
மூலிமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.